கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகள் இருக்கிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். பிரியமானவர்களே, பிதாவோடு தொடர்பு கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாம் கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தி அதை காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும் போது, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நம் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்பை கிரியையிலே காண்பிப்போம். ஹல்லேலூயா.